ஓகே. இவங்கள விட நம்ம போயிட்டு நம்ம பிஸியாக இருந்து நம்ம பெரிய சாதனை பண்ணால் கூட அது பெரிய விஷயம் இல்லை. வருத்தன்னா என்னன்னு தெரியக்கூடாது, இல்லை அப்படின்னா என்னன்னு தெரியக்கூடாதுக்கா. அதுக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு தாட் வராது. வேரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாம் குழந்தை வளர்ப்பு குறித்து பல்வேறு விதமான கலந்துரையாடலிலே ஈடுபட்டு வருகிறோம். மீண்டுமாய் சகோதரி நம்ம மத்தியில் இருக்கிறார். சகோதரியை உங்கள் அனைவர் பெயராலும் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதை உங்களை பார்த்ததுலேருந்து சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒரு பேரண்ட்டுக்கிட்ட ஸ்கூலில் இருக்கும் பொழுது பேசிகிட்டு இருந்தேன். உங்கள் குழந்தை எப்போதுமே சோகமாகவே இருக்குது, அந்த குழந்தை கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பேசுங்கம்மா. அப்போ தான் அந்த குழந்தை மனசில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். எங்ககிட்ட சொல்கிறத விட உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீயாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு டைம் எல்லாம் இல்லை சிஸ்டர், அதுக்கெல்லாம் தேவைன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு எது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பதில் கேட்கும்போது நமக்கு வந்து நம்ம ஒரு குடும்பத்தில் வரோம், திருமணம் ஆகுது, குழந்தைங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒன்று இருக்கணும். நம்ம குழந்தைங்க தான் நம்மளுடைய கரியர் எதுவாக இருக்கட்டும், நம்ம ஃப்யூச்சர். ஆனால் இந்த லைஃப்குள்ளே நம்ம வரும்போது நமக்கு வந்து குழந்தைங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை கடந்து நம்மளால் வேறு எல்லாம் பண்ணவே முடியாத சூழ்நிலை. நம்ம அவ்வளோ பிஸியாக இருக்க போகிறதில்ல. இவங்கள கடந்து அப்படி பிஸியாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஓகே. இவங்கள விட நம்ம போயிட்டு நம்ம பிஸியாக இருந்து நம்ம பெரிய சாதனை பண்ணால் கூட அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவங்கள நம்ம இந்த இடத்துல வந்து குழந்தைங்கள வந்து நம்ம அவங்கள்ட்ட இது பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியாத நிலமையில கூட இருக்கும் அப்படின்னா தெரில. இது நான் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அது சக்ஸஸாக நான் பார்க்கல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அவங்க குழந்தைங்க ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சைலண்ட்டாவோ இல்லை அவங்களோட ரியாக்ஷன் மாறும்போது நம்ம அதை கவனிக்கணும், கேட்கணும். இதை கடந்து அதுக்கப்புறம் நம்ம பிஸியாக இருந்துக்கலாம். நமக்கு வந்து எல்லா நேரமும் நம்ம பிஸியாக இருக்க ஆளும் இல்லை, நம்ம வந்து அந்த மாதிரி பொசிஷன்லேயும் யாரும் இருக்கிறதுல. ஸோ எல்லாருக்குமே வந்து வேலைகள் இருக்கும், அதுவும் இருக்கும். காது கொடுத்து கண்டிப்பாக கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பேரண்ட் வந்து காது கொடுத்து கேட்கணும் குழந்தைக்கு அப்படின்னு. ஆனால் நிறைய பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நான் சொல்கிறத என் குழந்தை கேட்கணும், நான் பேசும்பொழுது கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களா? அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்படி ட்ரீட் பண்ணோம் குழந்தைங்கள்ட்ட அப்படின்னா அவங்களுக்கும் அந்த குழந்தைங்களும் அதே மென்டாலிட்டியில் தான் வளருவாங்க. ஒரு இடத்துல வந்து லிசனிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படி அது கருத்துக்களை வந்து சொல்ல விரும்புகிறோமோ அதே மாதிரி நம்ம கேட்கணும். மற்றவங்களுடைய கருத்துக்களை கேட்டால் தான் அறிவுபூர்வமாகவும் சரி, நம்மளை வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். ஸோ மற்றவங்க சொல்கிறத வந்து லிசன் பண்ணுறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்படி நம்ம ஒரு இதை சொல்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்குறத அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது குழந்தைங்க கேட்கணும், அதே மாதிரி திருப்பி அவங்க சொல்ல வர விடாமல் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா அதே ஹேபிட் தான் அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம சொல்லும்போது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அவங்கள வந்து சொல்ல விட்டு நம்மளும் கேட்கணும். காது கொடுத்து 2 சைடுமே இருக்கும். 2 சைடுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் அவங்களுக்கும் வந்து அதே ஹேபிட் வந்து பழக்கமாகும். ஒரு தம்பி வந்து என்கிட்ட இது மாதிரி சொன்னாங்க. ரொம்ப வறுமைக்குட்பட்ட குழந்தை, அது கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க, ரொம்ப அழகான பிள்ளைங்க. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பேட் ஹேபிட் என்னென்னா, எவ்வளோ கஷ்டப்படுவான், நைட்டு பகல் வந்து வேலை செய்வான். ஒரு ஆட்டோ மேன் தான், ரொம்ப நல்ல நெருக்கமாக எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்லுவேன், தம்பி இப்போ இருந்தே குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்குறியோ இல்லையோ, கஷ்டம்னா என்னன்னு சொல்லிக் கொடு, இல்லை அப்படின்றத ஏற்றுக்கக்கூடிய சிச்சுவேஷன்னா அவன் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவேன். அந்த தம்பி எனக்கு சொல்கிற ஒரே பதில் இதுதான், அக்கா என் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் அனுபவிக்கலையோ, நல்லது கிடைக்கலையோ அதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியக்கூடாது, வருத்தம்னா என்னன்னு தெரியக்கூடாது, இல்லை அப்படின்னா என்னன்னு தெரியக்கூடாதுக்கா. அதுக்கு என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விதத்தில் வந்து சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நமக்கு கிடைக்காதது நம்ம பிள்ளைக்கு கிடைக்குது. நான் இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா மனசில் ஒரு வருத்தம். அந்த குழந்தைக்கு கஷ்டமே
சொல்லிக் கொடுக்காம வளர்ந்தா அந்த குழந்தை எப்படி வளரும்? நிச்சயமா. நாளைக்கு குழந்தை வந்து சமுதாயத்தில் ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது அது எப்படி அதை ஃபேஸ் பண்ணும்? நிச்சயமா சிஸ்டர். அவங்க மனநிலையிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்காதது குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்றது அவங்க வியூ வந்து ஒரு நல்ல எண்ணம் தான். பட் வந்து அதை எப்படி குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம நினச்சதே அவங்க வந்து கேட்டது எல்லாத்தையும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பொறுமையும் அவங்கக்கிட்ட இருக்காது. எல்லாமே நமக்கு லைஃப்பில் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வளர்கிறாங்க நார்மலாகவே. ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு கிடைக்கல, எதுவும் இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி வரும்னா, ஓகே கிடைக்கல, விரக்தியில் வந்து அவங்க பல நிலைகளுக்கும் அவங்க சேஞ்ச் ஆகுவாங்க. எல்லாமே கிடச்சிட்டு ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தால், நார்மலாக எதுவுமே கிடைக்காம இருந்து அப்படி பழக்கப்படுற குழந்தைகளுக்கும் இவங்களுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் நடக்காத போது கூட இவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களுக்கு. பட் இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எவ்வளோ பெரிய விஷயம் நடக்கலாம், இது என்ன இதுவா அப்படின்ட்டு அதை ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நல்ல விஷயம் நம்ம பெறாததை குழந்தைங்க பெறோன்றது நல்ல எண்ணம். பட் அது எப்படி குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான முறையில் அடம்பிடிக்கிறப்ப எல்லாமே வந்து அவங்க கேட்குற எல்லாமே வந்து நம்ம கொடுத்து பழக்கப்படுத்தாமல், தேவையா இது உண்மையில தேவைக்கான காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா உண்மையாகவே வேலிடாக அவங்க வந்து அந்த 5 பாயிண்ட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பட் இல்லை இது எதுக்குன்னே தெரியாத ரீசனில் அவங்க கேட்குறாங்க, பொருள் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கேட்குறாங்க அப்படின்னா இமிடியேட்டாக நோ சொல்லி பழகிருங்க குழந்தைங்கள்ட்ட. ஓகே. இப்போல்லாம் இருக்கிற குழந்தைங்கள நாம் அதிகமாக பார்க்குறது எப்படின்னா, எங்கள் மம்மி இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க, எனக்கு நேற்று பர்த்டே இந்த கிஃப்ட்டு, நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் இந்த கிஃப்ட்டு கொடுத்தாங்க, நான் நல்லா பண்ணேன் இதுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய பொருட்கள் அப்படி தான் நிறைய பிள்ளைங்கள் இப்போ ஆசைப்படுறாங்க. நான் அதை வந்து வித்தியாசமாக பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து உணர்வுகளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, இல்லை பொருட்கள், அதுவும் குறிப்பாக வந்து விலை உயர்ந்த பொருட்கள் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொன்று அன்பின் வெளிப்பாடாக நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கித்தரோம். எல்லா முறையும் அப்படி வாங்கித்தர முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஆனால் அது வந்து குழந்தைங்களோட பார்வையில் வந்து இல்லை எனக்கு பொருள் வாங்கி தரல அப்படின்னா அவங்களுக்கு அன்பே இல்லை. அந்த மாதிரியான மனநிலை வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம கிஃப்ட்டு கேட்குறோம், என்னடா மற்ற குழந்தைகள் பார்க்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக இன்னொரு குழந்தைக்கு வந்து அது கிடைக்கல அப்படின்றப்ப ஓகே நம்ம அம்மா அப்பாவுக்கு அன்பு இல்லை போல் நம்ம மேலே, அதனால தான் இதெல்லாம் செய்ய மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அவங்க வளர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது அப்படி இல்லை. அந்த இதை வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கேட்டது எல்லாமே வந்து உடனேலாம் இப்படி கிடைக்காதுடா, நம்ம வெயிட் பண்ணலாம், நம்ம வாங்கிக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலை எப்படி, நம்மளுடைய வறுமை நிலை எப்படி, நம்ம இவ்வளோ தான் இருக்கோம், இவ்வளோ சேவ் பண்ணணும், ஃபுல்லாக செலவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து அந்த தெளிவை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களே வந்து எதுக்கு இப்படி வாங்குறாங்க, அவங்களுக்கு சேவிங்ஸ்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர செலவு பண்ணணும்னு அவங்களுக்கு தாட்டு வராது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து அவங்கள பழக்கப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்கள்ட்ட இருந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ரொம்ப நன்றி. அதுவும் குறிப்பாக வந்து எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு முதிர்ச்சியோடு வளர்க்கணுன்றது வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன். நன்றி. நன்றி சிஸ்டர். வெரிதாஸ் தமிழ் பணியின் இனிய இதயங்களே, குழந்தைகளை வளர்க்கும் பொழுது எப்படி முறைப்படுத்தி வளர்க்க வேண்டும், அன்பு என்ற பெயரிலே பொருட்களை கொடுத்து பிள்ளைகளை சமன் செய்வதை விட அவர்களுடைய தேவை என்ன, அதற்கான பாயிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டான ரீசனோட தான் நம்ம பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவங்க நல்லா வளர்க்கணுன்றதை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னாங்க. சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் உங்களை அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரி ஜோஸ்பின் பிரைடா. நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.